2வது ஆராதனையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம அவரிடத்திலே வரும்போது, தாகமாய் அவரிடத்துல வரும்போது கண்டிப்பாக நம்மை திருப்தியாக்கி அனுப்புவது அவருடைய இயல்பு. ஆமென். அது அவருடைய கேரக்டர். அவரிடத்துல வருகிற ஒருவரையும் அவர் வெறுமையாய் அனுப்பி அவருக்கு பழக்கமே கிடையாது. ஆமென். ஏசப்பா கிட்ட யார் வந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரத்தோடு வந்தாலும் சரி, எப்படி அவர்களிடத்துல வந்தாலும் ஆண்டவரிடத்துல வரும்போது அவர்களை திருப்தியாக்கி சந்தோஷத்தினால நிரப்பி அவர்களை அனுப்புதான் ஆண்டவருக்கு எப்பவுமே என்னது பழக்கம். ஆமென். ஊழியத்துல செகண்ட் சர்வீஸ் நம்ம பிரத்யேகமாய் ஊழியர்களை உருவாக்குவதற்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடத்தி கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால இந்த நாள்ல இருந்து தொடர்ச்சியாய் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன காரியம்னா, என்னை பாரப்படுத்தின பர்சனலா என்னை பாரப்படுத்தின ஒரு டாபிக். ஆண்டவர் எனக்கு பேசுறது வழி நடத்தினதுனால நம்ம தொடர்ச்சியாக இதை தியானிக்க போகிறோம். ஊழியர்களுடைய குடும்பங்களுக்கு எதிராக சத்துரு எய்யும் ஆயுதங்கள். ஊழியர்களுடைய குடும்பங்களுக்கு எதிராக சத்துரு எய்யும் ஆயுதங்கள். ஃபர்ஸ்ட் குடும்பங்களுக்கு எதிராக காமனா தியானிக்கலாம் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா ஆண்டவர் பர்டிகுலரா சொன்னாரு, ஊழியர்களுடைய குடும்பங்களுக்கு எதிராக சத்துரு எய்கிற ஆயுதங்களை நான் உனக்கு கற்றுத்தர விரும்புறேன். சபை அதை கற்றுக்கொள்ளணும், அதற்கு எதிராக அவர்கள் ஜெயம் எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஒரு ஆமென் சத்தமா சொல்லலாமா? ஆமென். ஸோ முதல் ஆயுதம் அப்படின்னு கூட இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் ஆயுதம் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அந்த ஆயுதத்தின் தன்மையை. அதுக்கப்புறம் இந்த யாத்திராகமம் 2வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஊழியர்கள் பொதுவாக இந்த உலகத்துல ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாக்டர் ரொம்ப பிரபலமான ஒரு கார்டியாலஜிஸ்டா இருக்கிறாருன்னா, தனக்கு பிறக்கிற பிள்ளைகள்ல ஒருத்தரையாவது மருத்துவ துறையில சிறந்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னு என்ன பண்றாங்க, பிரயாசப்படுறாங்க. அவங்க தகப்பன்மார்கள், பெற்றோர்கள் என்னென்ன ஃபீல்டில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பெஸ்ட்டாக தோன்றுகிற அந்த ஃபீல்டுக்குள்ள தன்னுடைய பிள்ளைகளை, ஒருவேளை கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்கன்னா தன் பிள்ளைகளும் அந்த போஸ்டிங்ல ஒரு டீச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ள கொண்டு வரணும்னு என்ன பண்றாங்க, அதுக்காக பிரயாசப்படுறாங்க. அதற்கான யாரிடத்துல பேசணுமோ பேசுறாங்க, அதற்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ, ஒருவேளை அதற்கான பணங்களை செலவழிக்க தயாரா இருக்கிறாங்க. எல்லா ஆயத்த வேலைகளையும் செய்து எப்படியாகிலும் அந்த போஸ்டிங்குள்ள, அந்த டெசிக்னேஷனுக்குள்ள தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி விடுறதுல, புஷ் பண்றதுல ரொம்ப தீவிரம் காண்பிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனா நீங்க அநேக ஊழியர்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா, அந்த ஊழியர்களுடைய பிள்ளைகள் அந்த ஊழியத்திற்கு நேராக புஷ் பண்ணப்படுகிறது இல்லை. கேட்டா, தேவ சித்தம் இருந்தா என் பிள்ளைய தேவனே என்ன பண்ணிடுவாரு, ஊழியத்துக்கு கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் ஆன்சர் என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. ஃபோர்ஸ் பண்றது இல்லை. 2வது, ஊழியர்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனோ தாயோ ஊழியத்துல முழுக்க ஊழியத்துல இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன வயசுலயே ஒரு மைண்ட் செட் என்ன ஆயிரும், நான் 24 மணி நேரம் நின்றால், நடந்தால், அமர்ந்தால் ஒரே ஜெபம் ஊழியம்ட்டு தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள பர்சனலான ஒரு ஐக்கியம் இல்லாததுனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு நான் என்னுடைய உலகத்தின் காரியங்களை நோக்கி நகருகிறேன்னு சொல்லி ஊழியத்தை விட்டுட்டு அநேக ஊழியர்களுடைய பிள்ளைங்க பிஸ்னஸை நோக்கியும் உலக பிரகாரமான அவங்க படித்த படிப்பிற்கேற்ற வேலையை நோக்கி நகருகிறத நம்ம பார்க்க முடியும். நம்மளே பார்க்குறோம், அப்படித்தானே? ஒரு ஊழியருடைய பிள்ளை ஊழியத்திற்குள்ள வர்றதுங்கிறது இந்த காலத்துல ரொம்ப 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 ஒரு ரேரான ஒரு விஷயமா இருக்குது. இந்த காரியங்கள் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மத்தியில பேசுற சில காரியங்கள் நமக்கு அவர் கற்றுத்தர போகிறார். ஊழியர்களுடைய பிள்ளைகள், ஊழியர்களுடைய சந்ததி ஊழியத்திற்குள்ள வராதபடிக்கு சத்துரு அநேக கண்ணிகளை ஊழியர்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக என்ன பண்றான், அவன் வைக்கிறான். ஸோ ஊழியர்களுக்கு எதிராக ஊழியர்களுடைய பிள்ளைங்க கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கடந்து வந்த கஷ்டமான பாதைகளை அவர்கள் கடப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. லிட்ரலா கேட்டா அதுதான். நானும் அதே ஊழியத்துல அதே மாதிரி கஷ்டப்பட நான் என்ன பண்ணல, விரும்பல. அதனால நான் பார்ட் டைமா என்ன பண்றேன், ஊழியம் பண்றேன். நான் உலகத்திற்கான வேலைகளை, என்னுடைய ஜீவனத்துக்கான காரியங்களை பார்த்துட்டு மீதி காரியங்களுக்காக நான் என்ன பண்றேன், ஊழியம் பண்றேன். இப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் நம்ம எழும்பி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது முதல் கண்ணி, முதல் ஆயுதம். சத்துரு ஊழியர்களுடைய குடும்பங்களுக்கு எதிராக எய்கிறது. என்ன ஆயுதம்? அவர்கள் சந்ததியை ஊழியத்துல நிற்க கூடாதபடிக்கு சத்துரு என்ன பண்றான், ஒரு ஆயுதத்தை எய்கிறான். அப்போ முதல் ஆயுதம் என்னது? ஊழியர்களுடைய குடும்பத்திற்கு எதிராக சத்துரு எய்கிற ஆயுதம் என்னது? அவங்க சந்ததியை ஊழியத்துல நிக்க விடாம பண்ணிடுவான்.
அவங்க சந்ததிகள் ஊழியத்தில் நிற்க விடாமல், அவங்க சந்ததிகள் முழு நேரமாக ஊழியத்தில் வந்து நிற்க முடியாமல், அந்த சந்ததிகள் அந்த அழைப்பின் மகிமையை உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு, இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம பார்த்து கொள்றதுக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்குள்ளாக அவங்க மைண்ட் செட் அப்படி மாறிடுது. அவங்களுடைய காரியங்கள், இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவனம் பண்ணுறதுக்கு நான் உலகத்தில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், மீதி இருக்கிற நேரங்களில் நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அப்பா அம்மாவோட ஊழியத்தை நான் பார்க்குறேன், எங்கள் அப்பா அம்மா செய்கிற ஊழியங்களை நான் பார்க்குறேன், எங்கள் சர்ச்சை கவனிச்சுக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? இது சத்துரு எய்கிற ஒரு வஞ்சகமான ஆயுதம். யாருக்கு எதிராக? ஊழியர்களுடைய குடும்பத்திற்கு எதிராக. இங்கே ஒரு சகோதரியை நம்ம பார்க்குறோம். யாத்திராகமம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தின் ஒருத்தியை விவாகம் பண்ணா. அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தாள். இங்கே நம்ம யாரை குறித்து பார்க்குறோம்னா, யோகபேத் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்குறோம். அந்த ஸ்திரீ பேர் என்னது? யோகபேத். அந்த லேவியின் குமாரத்தி அப்படின்னு போட்டிருக்குல்ல, அவங்க பேர் என்னன்னு நீங்கள் பார்க்கணுன்னா யாத்திராகமம் 6:20 பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா என்னாகமும் 26:59 பார்க்கலாம். அவங்க பேர் என்னது? யோகபேத். இந்த யோகபேத் யாரு? மோசேயுடைய அம்மா, மோசேயை பெற்றெடுத்த தாய். அவங்க தான் அந்த யோகபேத். இந்த 9வது வசனம் நம்ம முதல்ல வாசம் இல்லையா, பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி யோகபேத்தை பார்த்து சொல்றாங்க, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்துடு. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்துடு. இன்றைக்கு அநேக பெற்றோர், ஒருவேளை நீங்கள் பெற்றோராய் இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ் டு பி, இன்னும் வருங்காலங்களில் பெற்றோரை, இன்னும் எனக்கு குழந்தைகள் இல்லை, இன்னும் எனக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா, வரும் காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற சந்ததிக்காக இந்த வார்த்தை, அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, அதை எனக்கு வளர்த்துடு. என் குழந்தை டாக்டர் ஆகணும்னு நம்ம என்ன பண்ணுறோம்? வளர்க்குறோம். என் குழந்தை இந்த உலகத்தில் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும்னு வளர்க்குறோம். இந்த உலகத்தில் ஒரு ஜட்ஜ் ஆகணும்னு வளர்க்குறோம். பெரிய பெரிய இடத்துல என் பிள்ளைங்க இருக்கணும்னு வளர்க்குறோம். இல்லை அதற்காகன்னு வைத்து பார்த்து வளர்க்குறோம். இந்த ஸ்போர்ட்டில் என் குழந்தை தேறினவளாக இருக்கணும், இந்த ஒரு கலையில் என் பிள்ளை தேறினவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வளர்க்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அதை எனக்கு வளர்த்திடு. கர்த்தருக்காக பிள்ளைகளை வளர்க்க நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென் சொல்லலாமா? விசேஷமாக நீங்கள் ஊழியர்களாக இருந்து ஊழியம் செய்கிறீங்கன்னா, அந்த குழந்தையை கண்டிப்பாக யாருக்கு தான் வளர்க்கணும்? கர்த்தருக்கு மட்டுமே வளர்க்கணும். ஆமென். கர்த்தருக்காகவே வளர்க்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை எனக்கு வளர்த்திடு. அதை எனக்கு வளர்த்திடு. நான் என்ன பண்ணுறேன்? நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கொடுத்த ஈவு கர்ப்பத்தின் கனி, அப்படித்தானே? கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நன்மையை நம்ம கர்த்தருக்காக வளர்க்கும் போது அவர் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான சகல தேவைகளையும் நன்மைகளையும் நமக்கு என்ன பண்ணுவாராம்? தந்துருவாராம். இந்த வசனம் அதான் சொல்லுது, அதை எனக்கு நீ வளர்க்கும் போது அதற்கான ப்ரொவிடன்ஸ், அதற்கான தேவைகளை நான் என்ன பண்ணிடுவேன்? ப்ரொவைட் பண்ணிடுவேன். இன்றைக்கு என் குழந்தை ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அதற்கான மருத்துவ தேவைகளுக்கு இதுக்கு என்ன பண்ண போகிறேன், அதுக்கு என்ன பண்ண போகிறேன், என் குழந்தைக்கான திருமண காரியத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காரியத்திற்காக நான் என்ன பண்ண போகிறேன், இவ்வளோ செலவுகள் இருக்கு, என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்காக உங்கள் பிள்ளையை வளர்க்க அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அந்த குழந்தைக்கான சகல தேவைகளையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆமென். நீங்கள் கர்த்தருக்காக மாத்திரம் வளர்க்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னது? கர்த்தருக்காக வளர்க்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளையை நீங்க யாருக்காக வளர்க்கணும்? கர்த்தருக்காக வளர்க்கணும். 10வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளை பெரிதான போது அவளை எங்க கொண்டு போய் விட்டாங்களாம்? பார்வோனுடைய குமாரத்தி இடத்தில் கொண்டு போய் விட்டான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவம். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். மோசேயினுடைய தாய் யோகபேத் அவங்க அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதை பார்த்து இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குன்னு பார்க்குற சூழ்நிலையில் அவங்க தேசத்தில் என்ன நடக்குது? பார்வோன் என்ற அந்த ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாரு. பிறக்கிற ஆண் குழந்தைகள், எபிரேயருடைய பிள்ளைங்க ஆண் குழந்தைங்களை நீங்கள் என்ன பண்ணிடணும்?
நதியில் போட்டுறணும், அவங்கள உயிரோட வைக்கக்கூடாது. இது ராஜாவினுடைய கட்டளை. ஆனால் இந்த ராஜாவின் கட்டளையை மீறி இந்த தாயாருக்கு அந்த குழந்தைய பார்த்தோன்னே அது ரொம்ப அழகா இருக்கு, இதை எப்படி போய் நதியில் போட்டு நான் என்ன பண்ணுவேன், கொலை செய்வேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 மாதம் யாருக்கும் தெரியாமல் அதை என்ன பண்ணுறாங்க, ஒளித்து வைக்கிறாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியல, ஒளிச்சு வைக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அந்த குழந்தைய அதற்குள்ள அதை கிடத்தி அதை நதியின் ஓரமாக கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. ராஜா சொல்லிட்டாரு நதியில போய் போட்டுறணும். ஆனால் யோகபேத்துக்குள்ள ஏதோ ஒரு விசுவாசம், இந்த குழந்தைய நான் போய் என்ன பண்ண மாட்டேன், கொலை பண்ண மாட்டேன். ராஜாவுடைய கட்டளையை மீறி என்னால் ஒளிச்சு வைக்கவும் முடியல, ஆனால் அதை என்னால் அது போய் அந்த நதியில் போடுறதுக்கு எனக்கு என்ன பண்ணல, மனசு வரல. அதனால் ஒரு பெட்டியை எடுத்து அதற்குள்ளே யோசிச்சு பாருங்க, ஒரு பெற்றெடுத்த தாயே ஒரு குழந்தைய ஒரு பெட்டியில் வச்சு கொண்டு போய் நதியில் வைக்கிறதுனா அந்த தாயை அதை சந்தோஷமாக செஞ்சுருப்பாங்களா? மிகுந்த கண்ணீரோடு வேதனையோடு, என் குழந்தைக்கு என்ன ஆகும்னு தெரியாது, என் குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, ஆனால் விசுவாசத்தோடு அந்த பெட்டிக்குள்ளே தண்ணீர் புகாதவாறு பிசினும் கீழும் பூசி என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது போய் யார் கண்ணிலையாவது பட்டு என் குழந்தை பிழைச்சிக்காதான்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு கொண்டு போய் நதி ஓரமாய் வைத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் போடப்பட்டிருக்கு. அந்த நதி ஓரமாக வைக்கும்போது அந்த நாணலுக்குள்ளே வைத்தாள் அப்படின்னு 3வது வசனம் சொல்லுது. அப்போது அந்த தாயார் அதை வைத்துட்டு அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே நின்று பார்க்கறதுக்கு அவங்க மனசு பொறுக்கலை. ஆனால் மோசேனுடைய சிஸ்டர், அவங்க பேர் மிரியாம், அந்த தமக்கை, அப்போ அவங்களுக்கு சின்ன வயசு தான், மோசே கை குழந்தைன்னா அவங்க சின்ன வயசு. அவங்களுக்கு ஒரு ஆர்வம், இந்த குழந்தைக்கு என்ன ஆக போகுது, அந்த குழந்தைய இருக்கிற இடத்தை அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நின்று கொண்டும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் பார்வோனுடைய குமாரத்தை அங்கே ஸ்நானம் பண்ணும்படிக்கு என்ன பண்ணுறாங்க, நதிக்கு அவங்களுடைய மெய்டன்ஸோடு வராங்க, அந்த விமன் சர்வன்ஸோடு வராங்க. வரும்போது இந்த குழந்தை அழுததான். அந்த 5வது வசனம் போட்டிருக்குது, அவங்க ஸ்நானம் பண்ண வரும்போது அந்த தாதிகள் நதி ஓரத்தில் உலாவினார்கள். நதி ஓரத்தில் இப்போ என்ன இருக்குது, குழந்தை இருக்குது. அப்போ அந்த நாணலுக்குள்ள இருக்க அந்த பெட்டியை பார்த்து அந்த பார்வோனின் குமாரத்தி சொல்லுகிறாள், போய் அந்த பெட்டியை என்ன பண்ணிட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க, என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. அதை எடுத்து கொண்டு வந்து அதை திறந்த போது அந்த பிள்ளை இருக்கிறத பார்த்தாங்களாம். அவங்க திறந்து பார்க்கவும் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான், அழுததான். அவங்க அந்த குழந்தை அழுத உடனே அந்த பார்வோனின் குமாரத்திக்கு இது எபிரேயருடைய குழந்தைன்னு தெரியுது, ஆனால் அவங்க மேலே ஒரு இரக்கம் வந்துருச்சான். குழந்தை அழுறதை பார்த்தா யாருக்கு தான் இரக்கம் வராது இல்லை? அப்போ அந்த பார்வோனின் குமாரத்திக்கு தோணுது, இது எபிரேயருடைய குழந்தை, கொலை செய்யப்படணும்னு சொல்லி ஆணை வந்திருக்கிறது, ஆனால் இந்த குழந்தை பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, இது அழுதுன்னொடனே அவங்களுக்கு ஒரு இரக்கம் அந்த குழந்தை மேலே வருது. அப்போ 7வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், லைஃப் சேஞ்சிங் வசனம் மோசேக்கு. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். இதில் நீங்கள் நோட் பண்ணணும், பார்வோனின் குமாரத்தி இந்த குழந்தை நல்லா இருக்க வளர்ப்போமான்னு யோசிக்கல. இந்த குழந்தை அழுதே ஐயோ அப்படின்னு யோசிக்கிற அந்த டைமில் ஒரு வார்த்தையை மோசையுடைய சிஸ்டர் அக்கா அவங்க கேட்குறாங்க, மிரியாம் கேட்குறாங்க, இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு, உங்களுக்காக வளர்க்குறதுக்கு ஒரு அம்மாவை நான் கூட்டு வரட்டுமா? யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல அவர்கள் கேட்கல அப்படின்னா, ஒரு வேளை மிரியாம் இந்த கொஸ்டினை கேட்கலன்னா அந்த பார்வோனின் குமாரத்தி இதை கொண்டு போய் நதியில் போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை எங்கேயாவது ஏதாவது, அல்லது சரி அப்படியே நதியில் விட்டுருங்க, என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க அதை வளர்க்கணும்னு என்ன பண்ணலை, யோசிக்கலை. இந்த குழந்தையை காப்பாற்றணும்னு அவங்கள யோசிக்கலை. அந்த குழந்தை அழுகிறத பார்த்து அவங்க என்ன பண்ணலான்னு ஒரு இரக்கத்தோடு நிற்கும்போது ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட அந்த மிரியாமின் வார்த்தை மோசேயுடைய ஜீவனை திரும்ப என்ன பண்ணிருச்சு, மீட்டு கொண்டு வந்தது. அப்போது இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே வாங்க. இது எல்லாமே கர்த்தர் நமக்கு இது மூலமாக ஒவ்வொரு காரியங்களும் அவர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். அப்புறம் அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, பார்வோனின் குமாரத்தி, ஓகே நீ கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே மிரியாமுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். தன்னுடைய தாயினிடத்தில், அதாவது அந்த சின்ன குழந்தை மோசேயுடைய தாயிடத்துக்கு ஓடி போய் இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ட்ராமா என்ன பண்ணுது, நடக்குது. நான் ஒரு தாயை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், நீ என்ன பண்ணணும், அந்த குழந்தைய யாரும் தெரியாத மாதிரி என்ன பண்ணணும், வாங்கிட்டு வரணும். இப்போ மோசேயுடைய தாய் தன்னுடைய பிள்ளையே வளர்க்கும்படிக்கு என்ன பண்ணிட்டு போகிறாங்க,
வித் கவர்மெண்ட் பெர்மிஷனோட பிள்ளையை வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, எடுத்து கொண்டு போகிறாங்க. அப்போது அந்த நாணர் பெட்டிக்குள்ளே வைக்கும்போது கண்ணீரோடு வைத்த அந்த யோகபேத் என்ற தாயாருக்கு இப்போ அவங்க அந்த சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும். அந்த சந்தோஷத்தோடு குழந்தைய கொண்டு போய் வளர்க்குறாங்க. வளர்த்து அந்த பார்வோனுடைய குமாரத்தி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்வோனுடைய குமாரத்திட்ட போய், இது உங்களுக்காக நான் இந்த குழந்தைய என்ன வளர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி போய் கொடுக்குறாங்க. இந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். ஒரு காலத்தில் எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதான்னு சொல்லி பெற்றோர்கள் கண்ணீரோடு வேதனையோடு எங்கே வராங்க, சபைக்கு வராங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா, எனக்கு திருமணமாய் இத்தனை வருஷம் ஆகுது, திருமணமாய் இவ்வளோ காலங்கள் ஆகுது, இத்தனை பேர் இத்தனை கேள்விகளை கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு கண்ணீரோடும் வேதனையோடும் புலம்பலோடு நிறைய தாய்மார்கள் சபைக்கு வந்து கர்த்தரிடத்தில் கிருபையாய் பிள்ளைகளை என்ன பண்ணிக்கொள்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. பெற்றுக்கொண்டு கடந்து செல்கிறவங்க அந்த சந்தோஷம் விசுவாசத்தோடு பிசினும் கீழும் பூசி அந்த நாணற்பேட்டியில் போட்டு அந்த குழந்தைய மீட்டு எடுத்த சந்தோஷத்தோடு பார்வோனின் குமாரத்திக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போய் வளர்க்கிற அநேக யோகபேத்கள் திரும்ப கர்த்தரிடத்துல வந்து அவங்களுக்கு கொடுக்கறதே இல்லை. புரியுதா நான் சொல்ல வர்றது? ஆண்டவரத்துல இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சு கர்ப்பத்தின் கனியை 10 வருஷம் 14 வருஷம் 18 வருஷம் கழிச்சு கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, நினைத்தருளி கிருபையாய் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார், கிருபையா பிள்ளைகளை கொடுக்கிறார். சந்தோஷமாய் தேவனிடத்துல இருந்து அந்த குழந்தைங்கிற பாக்கியத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்ற அநேக பெற்றோர் திரும்ப அந்த குழந்தைய கூட்டிட்டு சர்ச்சுக்கு வர்றதே இல்லை. அப்படி இல்லைன்னா திரும்ப சர்ச்சுக்கு வராங்க, வரும்போது குழந்தை அழுது குழந்தை இது பண்ணுதுன்னு முழுக்க மண்டபத்திலும் பிரகாரத்திலுமே நின்று கொண்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பரிசுத்த ஸ்தலத்தை அவங்களும் அவங்க குழந்தையும் பார்த்தது எப்போ, குழந்தை வயிற்றுல வர்றதுக்கு முன்னாடி, குழந்தை தேவனிடத்துல இருந்து அவங்க பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவங்க பலிபீடத்தை பிடித்து கொண்டு நின்று கதறி எழுததை மறந்து குழந்தை என்ற நன்மையை பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு எங்கே நிற்கிறாங்க, பிரகாரத்தில் வெளியில் பார்க்கிங் ஏரியாவில் நிறைய பெற்றோர்களுடைய லொக்கேஷனே எங்கே என்ன பண்ணிடுறாங்க, அங்கே செட் பண்ணிடுறாங்க. வரும்போது சபைக்கு வரும்போது பேக் நிறைய பிஸ்கெட்டு கேக்கு ஐஸ்கிரீம் வச்சா உருகிரும், அதனால் அதை மட்டும் கொண்டு வர்றதில்ல. மற்ற எல்லாத்தையும் பேக் பண்ணி இட்லி தோசை காலையிலைக்கு, மத்தியானத்துக்கு பிரியாணி அல்லது பருப்பு சாதம், நைட்டு வரைக்கும் பேக் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துட்டு மண்டபத்திலையும் பிரகாரத்திலும் பார்க்கிங் ஏரியாலையும் நின்றுறாங்க. ஆனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைக்கான முகாந்திரம் என்னது, நான் சந்தோஷமாய் அவளுக்கு கொடுத்த குழந்தைய அவள் என் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவா. அவள் பெரியவன் ஆகும்போதுன்னா ரொம்ப வயசானவங்க ஆகும்போது இல்லை, அவர்கள் பால் மறந்ததுக்கு பிற்பாடு சாம்வேலை கொண்டு வந்து எங்கே விட்டாங்க, ஏலி கிட்ட ஆலயத்தில் விட்டார்கள். ஏலி கிட்ட விடும்போது சாம்வேலுக்கு ரொம்ப சின்ன வயசு தான். ஆனால் அவங்க தாயார் கர்த்தருக்கு சொன்ன அந்த பொருத்தனையில் உண்மையாக என்ன பண்ணாங்க, வந்து குழந்தையை விட்டாங்க. இன்றைக்கு அநேக ஊழியர்களுடைய பிள்ளைங்க சபைக்குள்ளே என்ன பண்ணுறதில்ல, வர்றது இல்லை. வாலிபர்கள் ஆன பிறகு கூட வெளியில் மற்ற வேலைகளை கவனிப்பாங்க. இன்னைக்கு சர்ச் முடிஞ்சோடனே இந்த ஃபுட்டா, இந்த லவ் ஃபீஸ்டா, இந்த காரியங்களை அதெல்லாம் கவனிப்பாங்க. காலேஜ் டைமில் அநேக பிள்ளைங்க கர்த்தருக்காக வைராகியமாக ஆண்டவர் அவங்க மூலமாக திட்டமும் தெளிவுமாய் தேசத்தில் நடக்கிற காரியங்களை கூட என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார், பேசினார். இன்றைக்கு நான் ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ் அவங்கக்கிட்ட பார்க்கும்போது, அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன் சூஸ் பண்ண லைஃப் பார்ட்னர், அவங்க வாழ்க்கையில தெரிந்து கொண்ட லைஃப் பார்ட்னர். இன்னைக்கு கர்த்தருக்காக ஒரு பிள்ளை நீங்க வளர்க்குறீங்கன்னா, உங்க பிள்ளைக்காக எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இதன் மூலமாக கர்த்தர் சந்தோஷப்படுவாரான்னு யோசிச்சு என்ன பண்ணுங்க, ஸ்டெப்ஸ் எடுங்க. உங்க பிள்ளைக்காக ஸ்கூல் அட்மிஷன் போடும்போது, இல்லை அடுத்தடுத்த காரியங்கள் காலேஜில் பார்க்கும்போது, இந்த காலேஜில் ப்ரேயர்ஃபுல்லாக என் குழந்தை வளருமா, இந்த ஸ்கூலில் நல்லா கர்த்தரை பற்றின பயம் இருக்குதா. இன்றைக்கு அநேக புறஜாதி ஜனங்கள் கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தாயாரை பார்க்க வந்தாங்க வீட்டுக்கு. அவங்க கர்த்தரை பற்றி அறியாதவங்க தான். அவங்க அநேக காலேஜ், அந்த குழந்தை நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க 12th அவங்களுடைய பொண்ணு. அப்போது அவங்க காலேஜ் ஒரு 4-5 காலேஜில் அப்ளை பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட ஒரு டிகிரிக்காக. அவங்க அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஜெபிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அவங்க ஆண்டவரை பற்றி அவங்க அறியலை, ஜஸ்ட் ஒரு நெய்பர் பழக்கம், அவ்வளோதான்.
வந்து சொல்கிறாங்க, நான் 4-5 பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கூட சொல்கிறாங்க, நீ கிறிஸ்டியன் காலேஜை சூஸ் பண்ணனா பிள்ளைங்க எப்படி வளருவாங்க, நல்ல ஒழுக்கமாக வளருவாங்க, அவங்கள குறித்து நீ பயப்பட வேண்டாம், அதனால கிறிஸ்டியன் காலேஜாக பார்த்து என்ன பண்ண உன் குழந்தைய அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த கிறிஸ்டியன் காலேஜுக்கு பாஸ்டரோட ரெக்கமெண்டேஷன் வேணும்னு வந்து கேட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் இன்றைக்கு நம்ம ஊழியம் செய்கிறவங்க கிறிஸ்தவர்கள் டாப் காலேஜ் என்னவா தான் இருக்கு. காலேஜ் எப்படி இருந்தா என்ன, என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கும். காலேஜ் என்ன காலேஜாக இருந்தானே, புறஜாதியாராக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, எந்த ஒரு டாக்டரினை பின்பற்றுகிறவர்களா இருந்தா என்ன, என் பிள்ளை பரிசுத்தமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தைரியமாய் துணிகரமாய் ஏதோ ஒரு பேருக்காகவோ புகழுக்காகவோ பணத்துக்காகவோ ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறோம், இப்படி என் பிள்ளை வரணும், என் பிள்ளையோட லைஃப் இப்படி வரணும், அதனால எங்கே போய் கற்றுக்கொண்டாலும் என்ன, நல்லதை தானே நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இல்லை, என் பிள்ளையை கத்தருக்காக நான் வளர்க்கணும், எந்த இடத்துல என் பிள்ளை இருந்தால் கத்தருக்காக வளருவாங்கங்கிறத குறித்த ஒரு எண்ணம் நம்ம பெற்றோர்களாகி நமக்கு, விசேஷமாக ஊழியம் செய்கிற பெற்றோர்களாகி நமக்கு எப்போதும் நம்முடைய சிந்தையில் இருக்கணும். இந்த இடத்துல 4 கேரக்டர்ஸ் வராங்க. யாரெல்லாம்? பார்வோனின் குமாரத்தி ஒன்று, தமக்கை, மிரியாம் ஒருத்தங்க, யோகபேத் ஒருத்தங்க, மோசே. இந்த 4 கேரக்டர். இந்த 4 கேரக்டரை நான் யார் கூட கனெக்ட் பண்ணுறேன்னா, இந்த பார்வோனின் குமாரத்தி ரட்சகராகிய இயேசுவை அடையாளப்படுத்துறாங்க. அந்த சிஸ்டர், அவங்க தமக்கை வராங்கல்ல, அவங்க சபையை அடையாளப்படுத்துறாங்க. யோகபேத் பேரண்ட்ஸ் அடையாளப்படுத்துறாங்க. மோசே அபிஷேகம் பண்ணப்பட்ட தரிசன பாத்திரத்தை அடையாளப்படுத்து. திரும்ப சொல்லவா? பார்வோனின் குமாரத்தை யார் அடையாளப்படுத்துறாங்க? இயேசுவை. தமக்கை சபையை அடையாளப்படுத்துறாங்க. யோகபேத் பேரண்ட்ஸ், பெற்றோர்களாகி நம்மை அடையாளப்படுத்துறாங்க. மோசே தரிசனம் நிறைந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். இன்றைக்கு பேரண்ட்ஸ் தங்களுடைய குழந்தைகள், ஒருவேளை என் குழந்தை அழுதுட்டே இருக்கும், என் குழந்தை இப்பதான் 1 வயசு தான் ஆகுது, 6 மாசம் தான் ஆகுது, தாராளமாய் நீங்கள் சபைக்கு எடுத்துக்கொண்டு வாங்க. ஆமேன். ஒரு ஜெபத்தை பண்ணி, ஆண்டவரே சபைக்கு என் பிள்ளை எடுத்துட்டு போறேன், என் பிள்ளை சத்தியத்துல வளர்றதுக்கு என்னால முடிஞ்ச பிரயாசங்கள் நான் எடுக்கிறேன்னு என்ன பண்ணுங்க, சபைக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அந்த தமக்கை யாரை அடையாளப்படுத்துதுன்னு சொன்னேன்? சபையை அடையாளப்படுத்துது. ஏற்ற நேரத்துல சபை உங்க பிள்ளைய போதிக்கும், சபை உங்க பிள்ளைக்காக ஜெபங்களை ஏறெடுக்கும். சபை ஏறெடுக்கிற ஜெபத்தினால உங்க பிள்ளைக்கு ஜீவன் திரும்ப கிடைக்கும். உங்க சபை உங்க பிள்ளையின் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான அனைத்து வளர்ச்சிகளுக்கும் சபைதான் முக்கியமான ஒரு சோர்ஸ், சபைதான் முக்கியமான ஆதாரம். அதை மறந்த பெற்றோர்கள் சபைக்கு தங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணிட்டு வர்றது இல்லை, அழைத்து கொண்டு வர்றது இல்லை. வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னா என்ன பண்றது இல்லை, அனுப்புறது இல்லை. நாளைக்கு பிசிக்ஸ் எக்ஸாம், அதனால சண்டே என்ன பண்றாங்க, வீட்டில் சர்ச்சுக்கு வராமல் உட்காந்து படித்து ஃபிசிக்ஸில் என்ன ஆகுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறாங்க. அநேக பெற்றோர்கள் அதை பண்ணுறாங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நாளைக்கு இந்த காரியம் இருக்குது, நாளைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தால் என் பிள்ளை கர்த்தருடைய வருகையை சந்திக்குமாங்கிறதை ஃபோக்கஸாக வைத்து பெற்றோர்கள் ஓடணும். விசேஷமாக நான் பர்டிகுலராக சொல்கிறேன், ஊழியர்களுடைய பெற்றோர்கள், ஊழியம் செய்கிற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கிங்டம் ஃபோக்கஸ்டாகவே வளர்க்கிறதற்கு தங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். இந்த தமக்கை சொன்ன அந்த ஒரு வார்த்தை, பார்வோனுடைய குமாரத்திக்கு அந்த அந்த குழந்தை மேலே இறக்கம் வந்தது உண்மைதான். அதை திறந்து பார்க்கும்போது அது அழுறதை பார்த்தோன்னே இறக்கம் வந்தது உண்மைதான். ஆனால் அந்த தமக்கை ஏறெடுத்த அந்த ஒரு விண்ணப்பம், இவங்களுக்காக ஒரு தாயை நான் கூட்டிட்டு வரட்டுமா, இந்த காரியத்தை இன்றைக்கு சபை உங்கள் குழந்தைகளுக்காக செய்யும். ஆமேன். உங்கள் குழந்தை ஒரு முக்கியமான பிரச்சனையில் இருக்கும்போது சபை ஊக்கமாக ஜெபித்தால் அந்த பிரச்சனையிலேருந்து உங்கள் பிள்ளை வெளியில் வந்துடும். ஒரு ஆமேன். அப்போ சபைக்கு உங்கள் பிள்ளைகளை கொண்டு வருவதில், சபையில் உங்கள் பிள்ளைங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல தீவிரம் காட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். சபைக்கான பணிகளில் உங்கள் பிள்ளைகளை ஈடுபடுத்த வைங்க. கம்பல் பண்ணி சொல்லுங்க, இன்னைக்கு சாட்டர்டே இருக்குது, ஆயத்த ஆராதனை இருக்க, போய் நீ உட்காரு, இன்னைக்கு சண்டே ஆராதனை இருக்க, போய் உட்காரு. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை சபைக்கு என்ன பண்ணுங்க, ஃபோர்ஸ் பண்ணி அவன் பெரியவன் ஆகும்போது கொண்டு போய் தேவ சமூகத்துல விடுங்க. அவனுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சா, எழுத படிக்க தெரிஞ்சிட்டானா, கர்த்தருக்காக ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைங்க. சின்ன வயசுல அவன் காதை பிடிச்சு இழுத்து கொண்டாவது சர்ச் வாசல்ல வந்து என்ன பண்ணுங்க, விடுங்க. கர்த்தர் அந்த குழந்தையை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, அந்த குழந்தையோட லைஃப் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சபையோடு உங்கள் குழந்தைகளை பொருந்த பண்ணுங்களாமே. சபைக்குள்ள வந்து அந்த குழந்தைய நிற்க பண்ணுங்க. அந்த சபை அந்த குழந்தையோட நிற்கும். அது போஷிக்கிறதுலும் உடுத்து வைக்கிறதுலையும் அந்த குழந்தையை உருவாக்குறதுலையும் சபை பெரிய பங்கு வகிக்கிறது. நம்பர் 2, அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டால். 6வது வசனம், பிள்ளை அழுதது. யார்கிட்ட அழுது? அதுக்கு தெரியல, யாரோ ஒருத்தங்க என்ன பண்றாங்க, டப்பாவை
திறக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க மூடிட்டாங்க. இவ்வளோ நேரம் இருட்டாக இருந்தது, இப்போ ஏதோ ஒரு லைட் படுது. அந்த குழந்தை என்ன பண்ணுது? அழுது. பார்வோனின் குமாரத்தை யார் அடையாளப்படுத்துறாங்க? உங்கள் குழந்தைக்கு இயேசுவின் இடத்துல அழ கற்றுக் கொடுங்களாமே. என்ன 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 பாயிண்ட் இது? இயேசுவின் இடத்துல அழ கற்றுக்கொள்ளும். நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். அந்த தேவைகளையும் காரியங்களையும் தேவனிடத்துல கேட்கறதற்கு கற்றுக் கொடுக்கலாமே. நம்ம கேட்கறது யாருன்னு நம்ம தெரிஞ்சு கேட்கணும். பார்வோனின் குமாரத்தி டப்பாவை திறந்த உடனே அந்த குழந்தை அப்படியே சிரிச்சுக்கிட்டோ இல்ல விளையாண்டோ இல்ல திரும்ப கோபத்துல திரும்பி இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பா? டப்பாவை மூடி திரும்ப தண்ணிக்குள்ள போட்டிருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான்? அந்த குழந்தை அழுததை பார்த்து இரக்கம். யோசிச்சு பாருங்க, பார்வோனின் குமாரத்தி. அவளு இத மாதிரி 1000 குழந்தை அவங்க நினைச்சா கிடைக்கும். அழகழகான குழந்தைகள் என்ன பண்ணலாம்? அவங்க இந்த சாம்ராஜ்யத்துல யார் அழகான குழந்தை பெற்று கொண்டு வாங்கன்னா 1000 குழந்தை வந்து நின்றுருக்கோம். ஆனால் அந்த முகத்தை பார்த்து அழுத உடனே அவங்களுக்குள்ள ஒரு இரக்கம் வருது. உங்கள் குழந்தை உங்களுடைய தேவைகளுக்காகவோ உங்களுடைய காரியங்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு இருக்கலாம், 2 வயசு 3, இப்பதான் பேச தெரியுது. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உங்க பிள்ளைகளை வைத்து ஏறெடுக்க வைங்களேன். அதுல சீக்கிரத்தில் நீங்க அற்புதங்களை பார்ப்பீங்க. ஆமென். சின்ன பிள்ளைங்க செய்யற ஜெபத்தை பரலோகம் உடனே என்ன பண்ணிரும்? அங்கீகரிச்சிரும். பார்வோனின் குமாரத்தி கடினமான இருதயத்தோட அந்த ரூல் வந்திருக்கு. எந்த குழந்தையும் உயிரோட வைக்க கூடாது. எபிரேய குழந்தைகள்ல 2 வயசு கீழே உள்ளவங்களை நதியில போட்டு கொலை செய்து விடணும். அப்போ எந்த மாதிரி அந்த இடத்துல நடந்திருக்கும் பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள குழந்தை சத்தம் கேட்டதுன்னா அந்த இராணுவங்கள் சுத்தி தான் வந்திருக்கும். ஆனா பார்வோனின் குமாரத்திக்கு அந்த குழந்தை மேல இறக்க வர்றதுக்கு அந்த குழந்தை அதை பார்த்து என்ன பண்ணிச்சான்? அழுததான். உங்க குழந்தைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஒருவேளை நீங்க சின்ன பிள்ளை தானே, இப்பதானே ஒரு 2 வயசு ஆகுது, இப்பதானே 3 வயசு ஆகுது, சின்ன சின்ன பிரேயர்ஸ் சொல்லி கொடுங்க. கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த சின்ன பிரேயர், ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை நீங்க வாசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் வாசிச்சாலே 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்காந்து வாசிக்கணும், என்ன பேசினார்னு புரியறதுக்கு. அவ்வளோ மகத்துவமான காரியங்களை அந்த சின்ன சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். உங்கள் குழந்தைக்கு தேவனிடத்துல அழ, தேவனிடத்துல பேசுறதுக்கு, தேவனிடத்துல ஜெபிப்பதற்கு நீங்க இது சின்ன பிள்ளை தானே, வளர்ந்த பிறகு கற்றுக் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் வளரட்டும். இல்ல, சின்ன வயசுல இருந்தே அந்த ஜெபங்களை உங்கள் பிள்ளைகள் முன்பாக நீங்க ஜெபித்து 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 அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க? ஜெபத்துல பழக்குங்க. இப்படிலாம் ஜெபிக்கணுங்கிறதே உங்கள் பிள்ளைகள் சொல்லி கொடுத்து இல்ல, பார்த்து கற்றுக்கொள்ளட்டும். ஆமென். நீங்க ஜெபிக்கிறத பார்த்து உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும். நம்ம மம்மி டேடி இப்படி ஜெபிக்கிறாங்க, ஒரு விஷயம் வேணுமா, மம்மி டேடி உடனே என்னதான் பண்ணுவாங்க? முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்துல தான் கேட்பாங்க. இதை உங்கள் குழந்தை பார்க்கட்டும். ஆமென். அந்த பார்வோனின் குமாரத்தி முன்பாக அழுத உடனே அவங்களுக்கு ஒரு ஜீவன் திரும்ப வந்தது. அந்த மோசேக்கு அடிமைங்கிற ஒரு பேனர்ல இருந்து அவன் அரண்மனைக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணிட்டான்? மூவ் ஆன் பண்ணிட்டான். அந்த காரியம், அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ உங்க குழந்தை அழும்போது உங்கள் வாழ்க்கைக்கான அடுத்த டைமென்ஷனுக்குள்ள உங்க வாழ்க்கை என்ன ஆயிரும்? மூவ் ஆயிரும். கர்த்தர் வைத்திருக்க தரிசனத்துக்கு நேராக உங்க வாழ்க்கை மூவ் ஆகணும்னா உங்க வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க? ஜெபிக்க வைங்க. உங்க வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கள், ஒருவேளை உங்களுக்கு சில தேவைகளா இருக்கலாம், உங்க ஹெல்த்துக்காக, ப்ரொடெக்ஷனுக்காக, உங்க ஊழியத்தை குறித்து சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்து ஜெபிக்க வச்சு பாருங்களேன். நீங்கள் தரிசனத்துக்கு நேராக மூவ் ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்த்திடுங்கள். 2வது, உங்க பிள்ளைகளுக்கு தேவையான சகல நன்மைகளையும், என்ன தேவையோ அதை கர்த்தர் தந்துருவார். அது ப்ராமிஸ். உங்க படிப்பு செலவிற்காகவா இல்ல மற்ற உலக பிரகாரமான காரியங்களுக்காக, அந்தந்த ஸ்டேஜஸ்ல என்னென்ன தேவையோ, நமக்கு தெரியாது என்னென்ன ஸ்டேஜஸ்ல என்ன தேவை வரும்னு. நம்ம ஒன்று பிளான் பண்ணி வச்சிருப்போம், ஆனா ஒன்று நடக்கும். ஆனா கர்த்தர் எல்லா தேவைகளையும் சம்பூர்ணமாய் தருவார். எப்பொழுது நீங்க கர்த்தருக்காக வளர்க்கும் போது. 3வது, உங்க பிள்ளை பெரியவனாகும் போது கர்த்தர் இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணிருங்க? விட்டுருங்க. 4வது, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சபை தான் உங்க பிள்ளைகளை தேவனிடத்துல நெருங்க செய்யும். சபை தான் உங்க பிள்ளையை உருவாக்கும். சபை தான் உங்க பிள்ளைய உலகத்திலையும் சரி ஊழியத்திலையும் சரி அது வளர்ந்து அது நிலை நிற்க பண்ணும். அப்போ சபையோடு கூட வந்து உங்க பிள்ளை என்ன பண்ணிருங்க? சேர்த்துருங்க. 5வது, அழுத பிள்ளைக்கு என்ன கிடைச்சது? இரக்கம் கிடைத்தது. அடிமையா இருந்த பிள்ளை அரண்மனைக்கு நேராக நகர்த்தப்படுறான். அப்போ தேவனிடத்துல போய் உங்க பிள்ளைய அழ கற்றுக் கொடுங்க. பிள்ளைய தேவனிடத்தில் அழ கற்றுக் கொடுங்க. 6வது, ஊழியர்கள், விசுவாசிகள் சபையில ஏறெடுக்கிற ஜெபங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சபையில கொடுக்கப்படுகிற தேவ ஆலோசனைகள் உங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சபையில அந்த தமக்கை சொன்ன ஒரு வார்த்தை, அந்த தமக்கை இந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்றாங்க? போறாங்க. சபை உங்கள் பிள்ளைகளை கண்காணிக்கும். ஆமென். ஏதோ ஒரு தவறு பண்றாங்களா, சபை வார்ன் பண்ணும்போது என்ன பண்ணுங்க? அது எப்படி பாஸ்டர் என் பிள்ளையை சொல்லலாம், அது எப்படி இந்த சபையில் உள்ளவங்க எப்படி என் பிள்ளையை சொல்லலாம்னு என்ன பண்ணாதீங்க? கேட்காதீங்க.
சபை உங்கள் பிள்ளையை கண்காணிக்கும். உன் பிள்ளைக்கு கரெக்டாக எந்த டைமில் என்ன பேசணும் ஆண்டவர்கிட்ட சபை பேசும். ஆமேன். சபைக்கு ஒரு காரியம் வரும்போது உங்கள் பிள்ளைகளுக்காக சபை பரிந்து பேசும் தேவனிடத்துல. சபை போராடும் உங்கள் பிள்ளைகளுக்காக. சபை உங்கள் பிள்ளைகளுக்கு தூணாக நிற்கும். ஆமேன், ஆமேன். மற்ற சபைகளும் அப்படித்தான் என்று விசுவாசிக்கிறான். இயேசு ஆசீர்வதிக்கிற சபை 100% அதை செய்யும். ஆமேன், ஆமேன். யார் அந்த சபை? நம்ம தான் அந்த சபை. நமக்கு வருகிற குழந்தைகளை, புதுசாக வர்ற இந்த குழந்தை பிள்ளைன்னு நான் சொல்கிறத ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் கர்த்தருக்காக ஒரு பிள்ளையை வளருங்க, கர்த்தருக்காக பிள்ளைகளை பெற்றெடுங்க, அவங்கள கண்காணிங்க, அவர்களுக்காக பரிந்து பேசுங்க. இந்த மெசேஜ் அப்படியே உங்கள் ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன்ஸ்க்கும் என்ன பண்ணுங்க, மேட்ச் பண்ணி நீங்கள் ஜெபிங்க. அப்போது சபை ஏறெடுக்கும் ஜெபங்கள் முக்கியமானது. உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்காக ஜெபிக்கிறது ஆசீர்வாதம் தான். நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறது ஆசீர்வாதம் தான், உண்மைதான். ஆனால் இவங்க எல்லாவற்றிற்கும் மேலே அவங்க அந்த மோசேயின் நாணற்பெட்டியை ஃபாலோ பண்ணி கொண்டு போன அந்த தமக்கை ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த சபை அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட்டது. அதே போல் சபை ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்று தரும். ஆமென். இந்த யோகபேத் என்ற தாய் 3வது வசனம் சொல்லுகிறது, 3 மாதம் அதை என்ன பண்ணாங்களாம், ஒழிச்சு வச்சாங்களாம். நம்ம எல்லாருமே நம்முடைய குழந்தைகளை பெற்றெடுத்த உடனே, ஒருவேளை நம்ம இந்த காலகட்டத்தில் அந்த காலம் மாதிரி 10 பிள்ளைங்க அப்படிலாம் நம்ம பெற்றுக்கொள்றது இல்லை. ஒரு குழந்தை 2 குழந்தை ரொம்ப ஆசாசியாக வளர்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம பொத்தி வளர்க்க முடியும், அப்படி தானே? ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும், இல்லை ஸ்கூலிங் டைம் வரைக்கும். அதற்கு பிற்பாடு இந்த உலகத்திற்குள்ளே அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வரதான் செய்யும். ஒன்று படிப்பு நிமித்தமாகவோ, இல்லை திருமணம் பண்ணி இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம அனுப்புகிறோம், இல்லை அப்ராடுக்கு போகிறாங்க, இந்த மாதிரி வேலை நிமித்தமாக ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நம்ம கை கண்ட்ரோலில் இருந்து, பெற்றோர்களின் கண்ட்ரோலில் இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு வெளியில் உலகத்திற்குள்ளே நம்ம குழந்தைகளை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் எல்லார் குடும்பத்திலும் என்ன பண்ணுது, வருது. அந்த சூழ்நிலைகளில் உங்கள் பிள்ளையை பாதுகாப்பது நீங்கள் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற விசுவாசமும் உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபித்த ஜெபங்களும் மட்டும்தான். உங்கள் ஜெபமும் விசுவாசமும் மட்டும்தான். நீங்கள் அந்த கார்டியனாக இருந்து உங்கள் குழந்தை உங்கள் கை மீறி காரியங்களை செய்ய போகும்போது, வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக, தூர தேசத்துக்கோ தூர இடங்களுக்கோ போகும்போது, உங்கள் விசுவாசமும் உங்கள் ஜெபமும் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இந்த இடத்துல 3 மாதம் ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களால ஒழிச்சு வைக்க முடியல. ஆனால் விசுவாசத்தோடு அந்த நாணர் பெட்டியில் பிசுனும் கீழும் பூசுகிறாங்க. எங்கே போனாலும் என் பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கே போனாலும் சத்துருவின் கண்கள் என் பிள்ளை மேலே பற்றக்கூடாது. எங்கே போனாலும் என் பிள்ளை பரிசுத்தத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. பரிசுத்தமாக காத்து கொள்ளுங்கப்பான்னு விசுவாசத்தோடு அவர்கள் ஏறெடுத்த ஜெபம் பார்வோனின் குமாரத்தின் கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிருச்சு. ஆமென். உங்கள் குழந்தை உலகத்துக்குள்ளே போகும்போது அதே இச்சையான மனிதர்களுக்கு மத்தியில், அதே கொடூரமான காரியங்கள் நடக்கிற காலேஜுக்குள்ளே, அதே வேலை ஸ்தலங்களுக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க, நிறைய பேருக்கு அந்த இடத்துல தீங்கான காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தையை அனுப்பும்போது பிசுனும் கீழும் பூசி அனுப்புகிறவர்களாக இருக்கணும். ஆமென். விசுவாசமும் ஜெபமும் நிறைந்தவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளையை ப்ரொடெக்ட் பண்ணி அனுப்பும்போது அதே தீங்கான உலகம் தான், அதே துன்மார்க்கமான காரியங்கள் நடைபெறுகிற இடம் தான் உங்கள் பிள்ளையை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். ஆமென். அப்போது எந்த காரியங்கள் உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் செஞ்சாலும் அதுக்கு பின்பாக உங்கள் விசுவாசம், உங்கள் ஜெபம் இருக்கணும். உங்கள் வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை, உன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க, உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க, இந்த மாதிரி கர்த்தர் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை வைத்து விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் உலகத்துக்குள்ளே அனுப்பும்போது தீங்கான காரியங்கள் உங்கள் பிள்ளைகளை மேற்கொள்ளாது. ஆமென். அதே நதி தான், அநேக சின்ன பிள்ளைகள் உயிரை வாங்கின அதே நதி தான். ஆனால் விசுவாசமும் ஜெபமும் கலந்த பிசுனும் கீழும் பூசப்பட்ட நாணற்பட்டிக்குள்ளே இருந்த அந்த குழந்தைய அது அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. ஆமென். எல்லா குழந்தையோட உயிரையும் அந்த நதி தான் வாங்குச்சு. ஆனால் இந்த குழந்தையோட தரிசனத்தை நோக்கி அந்த காரியங்கள் நகர்த்தப்பட்டதுக்கு காரணம் யோகபேத் என்ற அந்த தாயினுடைய விசுவாசமும் ஜெபமும்.
ஆமேன். இப்போ உங்கள் விசுவாசம், உங்கள் ஜெபம் உங்கள் பிள்ளைங்களை எப்பேர் பெற்ற கொடிய உயிரை வாங்குகிற நதியாக இருந்தாலும் அது காப்பாற்றிடும். ஆமேன். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அப்படி விலையேற பெற்றது. ஆமேன், ஆமேன். நீங்கள் இந்த 10வது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா 10-11 வசனங்கள் வரும்போது மோசே வளர்றாரு அரண்மனையில். அப்போ அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, அங்கே ஒரு சகோதரியாக எபிரேயரில் ஒருத்தனை எகிப்தியன் ஒருத்தன் அடிக்கிறத பார்த்து அந்த எகிப்தியனை வெட்டி மண்ணில் என்ன பண்ணிட்டாரு, புதைச்சிட்டார். யோசிச்சு பாருங்க, இவர் எபிரேயர் அரண்மனைக்கு போய் எகிப்தியன் மாதிரி இப்போ எல்லா ரூல் பண்ணிட்டு நல்ல ஒரு சம்போகமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஏன்னா பவுலப்போஸ்தலர் எழுதுகிறார், மோசே அந்த மேன்மையான அந்த கிங்டமோட அந்த இதெல்லாம் விட்டுட்டு வனாந்தரத்தில் தேவனுடைய ஜனங்களோடு அனுபவிக்கிறத என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார் அப்படின்னு எழுதுறாரு புதிய ஏற்பாட்டில். அப்போது அங்கே நல்ல அரண்மனையில் இருக்கிறார். ஆனால் மோசேக்கு தெரிந்திருந்தது, என் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க, என் ஜனத்தில் ஒருத்தனை எகிப்தியன் என்ன பண்ணுறான், அடிக்கிறான்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு கோபம் அந்த எகிப்தியனை யாரும் பார்க்கலன்னு என்ன பண்ணிட்டாரு, வெட்டி போட்டார். எப்படி அவருக்கு தெரிஞ்சது இது என் ஜனம், எகிப்தியன் வர்றான், அப்போ அவன் நம்மளுடைய ஆப்போசிட், நம்ம அடிமையாக இருக்கிறோம், நம்ம வெளியில் ஏதோ ஒன்று அவனுக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்குல்ல. அவன் அரண்மனையில் தான் வளர்ந்துருக்கிறாரு. அரண்மனையில் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா, எகிப்தியர்கள் தான் உனக்கு எனிமி, நீ எபிரேயன், அதனால எபிரேயர்கள் தான். எப்படி அது வந்தது? அந்த தாய் பால் ஊட்டும் போதே எதை ஊட்டிட்டாங்க? சில பேர் சொல்லுவாங்கல்ல, சோறு ஊட்டி ஊட்டியே பாய்சன் ஆக்கி வச்சிருக்காங்க. பால் ஊட்டும் போதே இந்த குழந்தை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் நதி வரைக்கும் போயிட்டு இங்கே வந்திருக்கு, என்கிட்ட வந்திருக்கு. இது நம்ம அரண்மனைக்கு போகுது, இதை குறித்த தேவ சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி அந்த தாய்க்குள்ளே இருந்த ஏக்கம் அந்த குழந்தைக்குள்ளே என்ன பண்ணுச்சு, உணவாக போச்சு. அதனால தான் குறிப்பிட்ட ஒரு காலம் வரும்போது அவனுக்குள்ள அந்த வைராகியம் வருது. என் எபிரேயனை எப்படி நீ அடிக்கலாங்கிற அந்த வைராகியம் தான் முச்செடியில் தேவனை நின்று மோசே எப்போ வருவான்னு காத்திருக்க வைத்தது. அந்த வைராகியம் தான். எகிப்தியனை வெட்டி போட்டனால என் எபிரேயனை காப்பாற்றுவேன்னு அந்த மோசைக்குள்ளே இருந்த வைராகியம், அது யாரும் சொல்லி கொடுத்துல. அவருக்குள்ள கத்தர் வைத்த அந்த தாயோடைய ஏக்கம். அந்த தாய் எத்தனை குழந்தைகளை இப்படி போய் நதியில் போடும்போது அந்த தாய் யோசி அந்த 3 மாதம் அவங்க வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வைக்கும்போது எப்படி பதறி யாரும் பார்த்துடக்கூடாது, எந்த இராணுவத்தில் உள்ளவங்களும் பார்த்துடக்கூடாது, அரசாங்கத்திலேருந்து யாரும் பக்கத்தில் உள்ள யாரும் சொல்லி கொடுத்துடக்கூடாது. அந்த ஏக்கங்கள் அந்த எண்ணங்கள் முழுக்க உணவாக யாருக்கு போகுது, மோசேக்கு போகுது. அதுதான் அவன் பெரியவனாக வரும்போது அவனுக்குள்ள ஒரு வைராகியம், என் ஜனத்தை எப்படி நீ தொடலாம், என் பிள்ளையை, என் சந்ததியை, இல்லை என்னுடைய சகோதரனை எப்படி நீ தொடலாம்னு அவனுக்குள்ளே ஒரு வைராகியம். அந்த வைராகியத்தை தான் கத்தர் பார்த்தாரு. இவனை கண்டிப்பாக மூச்செடியில் என்ன பண்ணிடணும், லாக் பண்ணிடணும். இவன் தான் இதுக்கு பர்ஃபெக்டான ஆள். இவங்களை இங்கிருந்து எடுத்து கானான் தேசத்துக்கு என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய தரிசன பாத்திரம் இவன் தான். கத்த சூஸ் பண்ண இடமே இதுதான். அந்த எகிப்தியனை அவன் வெட்டி போட்ட அந்த இடம் தான். இன்றைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் போதே உணவு கொடுத்து, சமீபத்தில் ஒரு காரியங்கள் வாசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன், ஒரு குழந்தைக்கு தேவையான ப்ரொவிடன்ஸை ஒரு பேரண்ட் கொடுக்கலன்னா, அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, இந்த பேசிக் நீட்ஸை ஒரு பெற்றோர் கொடுக்கலன்னா அந்த குழந்தை அவன் நம்பிக்கை நிறைந்தவனாக வளருவானோ. யார் மேலேயும் அவனுக்கு நம்பிக்கை வராதான். கடவுள் மேலே கூட அவனுக்கு என்ன பண்ணாதான், நம்பிக்கை வராதான். அந்த பெற்றோர் அவங்க கொடுக்குற, நம்ம நினைக்கிறோம் இவனை பெற்றுட்டோம், இவனுக்கு சாப்பாடு போடுறது நம்ம கடமை. இல்லை, நீங்கள் சாப்பாடு, உணவு, அவனுக்கு தேவையான காரியங்களை செய்ய உங்கள் மேலேயும் உங்கள் தேவன் மேலேயும் உள்ள நம்பிக்கையை அவனுக்கு என்ன பண்ணுறீங்க, கடத்துறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கடத்துறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அக்னியை கடத்துறீங்க. அப்படி யோகபேத் என்ற தாய் அந்த சின்ன குழந்தைகளை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த தாய் சந்தோஷமாக இருந்தால் குழந்தை என்ன பண்ணுமா, சந்தோஷமாக இருக்குமா, தாய் அழுதா குழந்தை, இப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம். அதே போல் அந்த யோகபேத் என்ற தாய்க்குள்ள ஒரு வைராக்கியம். எப்படி எத்தனை குழந்தைகள் அந்த நதி காவ வாங்கிருச்சு, என் குழந்தையும் நான் போய் போடணுமே, என் குழந்தையை எப்படியாவது காப்பாற்றப்பட்டால் நல்லா இருக்குமே. யாராவது ஒருத்தங்க எந்திரிக்க மாட்டாங்களா, யாராவது ஒருத்தங்க வைராக்கியமாக எந்திரிச்சு சண்டை போட்டு நம்மளுடைய எபிரேயர்களை காப்பாற்றி கொண்டு போயிட மாட்டாங்களா, நம்ம வழிபடுகிற தெய்வம் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிடாதான் அவர்களுக்குள்ள இருந்த ஏக்கம் மோசேக்கு உணவாக ஒவ்வொரு நாளும் போகுது.
அந்த அப்படி ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்ட மோசே தான் கானானுக்கு நேராக ஜனங்களை வழி நடத்த போறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த ஏக்கம் அவங்க பிள்ளைகளுக்குள்ள செலுத்தப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு ஏக்கம் வச்சிருக்கிறாரு. ஒருத்தர் ஊழியத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னா சும்மா அவங்க வர்றது இல்லை. ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் அவர்களை சந்தித்து அவர்களுக்குள்ள ஒரு பாரத்தை வைத்து ஒரு காரியத்தை அவர்களுக்குள்ள அழுத்தி தான் ஊழியத்துக்குள்ள என்ன பண்றாரு, அவர் இழுக்கிறார். ஊழியத்துக்குள்ள அவர்கள் வரும்போது பயங்கரமான அர்ப்பணிப்போடும் பயங்கரமான தாகத்தோடு ஏதோ ஒரு பாரத்தோட தான் என்ன பண்றாங்க, இதை கர்த்தருக்காக செய்யணும்னு ஒரு வைராகியத்தோடு உள்ள வராங்க. அந்த ஏக்கத்தை உங்க பிள்ளைங்களுக்குள்ள நீங்க ஊற்றுறீங்களா? இல்லை நான் கண்ணீர் வெடிப்பேன், நான் ஜெபிப்பேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செஞ்சிருவேன், என் பிள்ளையை கர்த்தர் பார்த்துக்குவாரு, இல்லை என் பிள்ளைக்கு அது அவனுக்காக ஆண்டவர் வச்சதுன்னு அதை குறித்த அந்த சிந்தையை ஏக்கத்தை தேவனுடைய ஏக்கத்தை உங்கள் சந்ததிக்கு கடத்தாதவர்களாக இருக்கிறீங்களா? நீங்களே உங்கள் பிள்ளைக்கு பேரியராக மாறிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, உங்களை குறித்து கர்த்தர் உங்களை இதெல்லாம் செய்யணும்னு ஆண்டவருக்காக செய்யணும்னு ஓடிட்டு இருக்கீங்களே, அந்த விஷனை உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே புகுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசும்போது ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது, இதுதான்ப்பா என்னோட ஆசை, இதுக்காக தான் நான் உயிர் வாழ்கிறேன், இதுக்கு தான் நான் ஓடிட்டு இருக்கேன், நீ இதை செஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இதுக்காக நீ ஜெபி. உங்கள் விஷனை உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே என்ன பண்ணுங்க, குழந்தை சின்ன குழந்தையா இருக்கட்டுமே, ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கட்டுமே, உங்கள் விஷனை என்ன பண்ணிகிட்டே இருங்க, ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. யோகபேத் என்ற தாயினுடைய ஏக்கம் மோசே அவ்வளோ பெரிய ஒரு ரட்சகனாக எலும்பு பண்ணிருச்சுன்னா, நம்மளுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற தாகத்தை விஷனை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காக பலத்த காரியங்களை எழும்பி செய்வாங்க. ஆமென். ஸோ ஊழியர்களுடைய குழந்தைகள் ஊழியர்களாய் எழும்பாதது சத்துரு வைத்திருக்கிற மிகப்பெரிய கண்ணி. அது ஒரு பெரிய ஆயுதம், சத்துருடைய ஆயுதம். நீங்கள் ஊழியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்க பிள்ளைங்களை அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையாவது ஊழியத்திற்காக என்ன பண்ணிடுங்க, எழுப்பிடுங்க. உங்கள் சந்ததியை கர்த்தருக்கு ஊழியம் செய்வது மிகப்பெரிய பாக்கியம். இன்றைக்கு ஊழியர்களை குறித்து பலத்த காரியங்கள், நெகட்டிவான காரியங்கள் பேசப்படுகிறது. இன்னும் வரும் நாட்களில் ஊழியர்களை ஜஸ்ட் ஒரு கன்சிடர் கூட பண்ணப்படாத காலங்களுக்கு நேராக தான் நம்ம நகர்த்தப்படுகிறோம். ஆனாலும் நம்மளுடைய எண்ணம் ஏக்கம் தேவ ராஜ்யம் கட்டப்படணும், தேவ சித்தம் நிறைவேறணும், தேவ ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படணும். ஆமென். அதற்காக ஒருவேளை சத்துருவானவன் அநேக எம்டியான காரியங்களை எழுப்பி ஜனங்களை ஏமாற்றி ஊழியர்கள் மேலே அவப்பெயரை கொண்டு வந்தாலும், பக்தி உள்ள பாகாலுக்கு தங்கள் முழங்கால்களை முடக்காத பரிசுத்தத்திற்கென்று வைராகியம் உள்ள நம்முடைய சந்ததிகள் எழும்பும் போது கோதுமைக்கு முன்பதாக பதர் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அநேக பதர் போன்ற காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் கோதுமை மணிகளாய் ஒரு சிலரை உங்களால் முடிந்த உங்கள் சந்ததியை நீங்கள் எழுப்பிட்டீங்கன்னா அத்தனை பதிர்களையும் அது என்ன பண்ணிடும், ஒன்றுமில்லாமல் போக பண்ணிடும். மோசேக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த அடையாளம் என்னது, அவன் கோலை கீழே போட்டால் சர்ப்பமாக மாறும். அங்கே போய் பார்வோனுடைய அரண்மனையில் போடும்போது ஒட்டுமொத்த அத்தனை மந்திரவாதிகளின் கோலம் என்ன ஆயிடுச்சான், சர்ப்பமா. இன்றைக்கு அப்படி தான் நடக்குது. அநேக ஊழியர்களுங்கிற பேரில் அநேக கர்த்தருடைய நாமத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கானா, அங்கே நடந்தது என்ன, மோசேயுடைய கோல் போடப்பட்டது சர்ப்பமாய் மாறும்போது அந்த அரண்மனையில் இருக்கிற அத்தனை கோல் என்ற சர்ப்பங்களையும் அது விழுங்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் சந்ததியை கர்த்தருக்காக பரிசுத்தமாக எழுப்பிட்டீங்கன்னா எத்தனை அவப்பெயர்கள் ஊழியர்கள் மேலே இருந்தாலும் சரி, எத்தனை பேர் ஊழியர்களை பற்றி என்ன சொன்னாலும் சரி, இல்லை வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியை பெற்ற காலேப் அவன் வேறு மனுஷனாக இருந்தான். அவன் வேறு விதமான ஆவியை பெற்றிருந்து உத்தமமாக கர்த்தரை பின்பற்றினதுனால கானானுக்குள்ள நான் அவனை பிரவேசிக்க பண்ணுவேன். அவன் மாத்திரம் இல்லை, அவன் சந்ததிகளும் அதை என்ன பண்ணுவாங்க, அனுபவிப்பாங்க. அப்போது கர்த்தருக்கு நீங்கள் உத்தமமாக கர்த்தரை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற ஏக்கத்தை உங்கள் சந்ததிக்கு நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் சந்ததிக்குள்ளே அதை புகுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானுக்குள்ள உங்கள் சந்ததிகள் பிரவேசிப்பார்கள். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை விதமான அவப்பெயர் அவமானங்கள் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்க பரிசுத்த வித்தாய் உங்கள் சந்ததியை எழுப்பும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். அப்போ கர்த்தர் கொடுத்த பிள்ளைய யாருக்காக வளர்க்கணும், கர்த்தருக்காகவே வளர்க்கணும். ஆமென்.